வணக்கம் பிள்ளைகள். ஸோ நான் கதைக்கிறது உங்களுக்கு கேட்கும்படி நம்புகிறேன். ஸோ இன்றைக்கு வந்து 2011ஆம் ஆண்டு எஸ்ஏ கல்வி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் கேள்வியை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள். இல்லாதாக்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட டவுட்ஸ்க்காக மட்டும் இந்த வீடியோவை பார்த்துக்கொள்ளுங்கப்பா. நீங்கள் சும்மா பார்க்குறது உங்களுக்கு தான் பெனிஃபிட் இல்லை. ஓகே. ஸோ நீங்கள் கேள்வியை வாசிச்சிருப்பீங்க. ஸோ நான் கேள்வியை வாசி காட்ட போகிறது இல்லை. கேள்வியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நான் முதல்ல உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். ஸோ கேள்வியில சொல்லப்பட்ட விஷயம் வந்து ஒரு சின்ன விஷயம் தான், சரியா? மற்றது பிள்ளைகள் நான் கதைக்கிறதுக்கு காட்டி நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணி கொள்ளுங்கவா. என் நம்பர் போயிட்டு இருக்கு நம்பர் அல்லது குரூப்ல இருக்கிற அட்மின் நம்பர் தான் என் நம்பர். ஸோ அதுக்கு நீங்க மெசேஜ் பண்ணி கொள்ளுங்க, நீங்க கதைக்கிறது எனக்கு கேட்கல அப்படின்னு சொல்லி. ஓகே. ஸோ நிலத்துக்கு கீழே மாட்டப்பட்ட ஒருத்தங்களை மேலே இருந்து ஒரு கேப்சியூலை விட்டு வந்து மேலே இழுக்க போறாங்க, சரியா? கிணத்துக்குள்ளேயோ அல்லது ஆழ்துணை கிணத்துக்குள்ளேயோ விழுந்த ஒருத்தங்களை என்ன செய்ய போறாங்க, மேலே இருந்து கீழே ஒரு கேப்சியூலை விட்டு மேலே தூக்க போறாங்க. கேள்வியோட ஐடியா இவ்வளவுதான், சரியா? ஸோ நாங்கள் இப்போ இந்த கேள்வியை விட்டுட்டு நாங்கள் சும்மா யோசிச்சு பார்ப்போம், சரியா? ஸோ மேலே இருந்து ஒரு பொருள் கீழே போய் அதுக்குள்ள ஆளை ஏற்றிட்டு திருப்ப மேலே பெற போறார். இதான் வந்து கேள்வியின் ஐடியா. ஸோ இதுல எந்த மாதிரியான கேள்விகளை அவன் கேட்டுக்கொள்ளலாம் சொன்னார். கேள்வி எஸ்ஐ கேள்வி வாசிக்கைக்குள்ளேயே அது எதை நோக்கி போக போகுது என்ற ஒரு பேசிக்கான ஐடியா வந்து எனக்கு எப்பவுமே இருக்கும், சரியா? ஸோ இந்த கேள்வியை பொறுத்தவரையில மேலே ஏதோ ஒரு பொருள் வந்து கீழே இறங்க போகுது. அப்ப என்ன செய்யும்? வேகம் மாறும், ஈர்ப்பு விசை ஒன்று இருக்கும். அப்ப என்ன செய்யலாம்? நாங்க பேசிக்கா படிச்ச வி ஸ்கொயர் சமன் யூ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏஎஸ் அல்லது வி சமன் யூ பிளஸ் ஏடி அல்லது எஸ் சமன் யூ டி பிளஸ் ஹாஃப் பிளஸ் டி ஸ்கொயர், அந்த ஈக்குவேஷன்ஸை போட்டு அந்த இயக்கங்களுக்குள்ள நான் ஒரு ஈக்குவேஷனை போட்டு என்ன செய்யலாம்? அந்த கேள்வியை செய்து கொள்ள முடியும். அந்த மாதிரியான பட்டியல கேள்வி போகலாம். அல்லது வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு கப்பி சுத்த போகுது, அப்ப சடத்துவ திருப்பம் அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட என்ன செய்யலாம்? கேள்வி போகலாம். அப்படியும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வேற என்ன போகலாம்? மேலே இருந்து ஒரு பொருள் வந்து கீழே போகுது, இயக்க சக்தி மாறலாம். அழுத்த சக்தி இயக்க சக்தியா மாறுது. இன்னும் ஒருத்தன் உள்ள ஏறுறான், உள்ள இன்னும் ஒருத்தன் ஏறுறான்னு சொன்னா என்ன செய்யும்? மேஸ் மாறும். மேஸ் மாறுதல் என்ன செய்யும்? எனர்ஜியல் மாறும். ஸோ டோட்டல் சக்திகள் மாறப்போகுது. So, இதுகளை பேஸ் பண்ணி தான் இந்த கேள்வி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்னது? பேசிக்கா படிச்ச ஈக்குவேஷன்ஸ். அடுத்தது என்னது? சக்தி காப்பு விதியா இருக்கலாம். இயக்க மற்றது சுழற்சி இயக்கமா இருக்கலாம். ஸோ இதுகளுக்குள்ள தான் வந்து இந்த இடத்துல கேள்வி நிற்க போகுதுன்ற ஒரு பேசிக்கான ஐடியா வந்து எனக்கு இருக்கும் எப்பயுமே, சரியா? ஓகே. ஸோ நீங்க கேள்வி வாசிக்கக்குள்ள இதுதான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற முதல் எஸ்ஸே. ஸோ நீங்க இனிமே கேள்விகள் வாசிக்கக்குள்ள இந்த ஒரு ஃபார்மேட்ல யோசிச்சு கொண்டு வாங்க, சரியா? ஓகே. இப்ப கேள்வியில என்னென்ன முக்கியமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, முதல்ல வந்து நோமலா தந்த தரவுகள் இருக்குது, சரியா? தரவுகளை விட்டுருங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஆரை உடைய கப்பி. ஓகே, ஆரைக்கு கப்பி, ரைட். அதே மாதிரி ஈர்ப்பார்முகள் சொல்றாங்க. அதே மாதிரி கப்பியின் திணிவும் கப்பிக்குமான உராய்வுகள் எல்லாம் புறக்கணிக்கத்தக்கது, சரியா? கப்பின் திணிவு கப்பிக்கும் அஹ், அதுக்கு இடையில உராய்வு எல்லாம் வந்து புறக்கணிக்கத்தக்கலாம், சரியா? இவ்வளவு விஷயங்களும் மென்ஷன் பண்ணிட்டு இப்ப வந்து நேர கேள்வி கேட்பேன். ஸோ நான் கேள்வி நான் வாசிச்சிட்டேன், நீங்க வாசிச்சிருப்பீங்க. இவ்வளவும் எனக்கு விளங்கிட்டது. ஓகே. இப்ப கப்பின்ற திணிவு பூச்சியம் என்று சொன்னா என்னால என்ன சொல்ல? கப்பின்ற திணிவு பூச்சியம் என்று சொன்னா என்ன சொல்லணும்? கப்பின்னு திணிவு பூச்சியம்னு சொன்னா கப்பி ரொட்டேட் பண்ணுமண்டா கூட, சரியா? கப்பி சுத்துமண்டா கூட அதுக்கான இயக்க சக்தி ஹாஃப் பை ஒமேகா ஸ்கொயர். அதுல ஐக்கான ஈக்குவேஷன் எம்ஆர் ஸ்கொயர் அல்லது எம்ஆர் ஸ்கொயர் பை டூ இருக்கும். அது கேள்வியில மென்ஷன் பண்ணலாம். அப்ப கப்பின்ற திணிவு பூச்சியம்னு சொன்னா கப்பின சடத்துவ திருப்பம் பூச்சியம், சடத்துவ திருப்பம் பூச்சியம்னு சொன்னா சக்திக்கு இயக்க சக்தி இல்லை. அதாவது சுழற்சி இயக்க சக்தி கப்பிக்கு இல்லை, உராய்வு விசை இல்லை. இது என்ன சொன்னவன்? கப்பின திணிவு பூச்சியம்ன்றதை வச்சு நான் இந்த டிசிஷன் எடுத்துக்கணும், இந்த முடிவு எடுத்துக்கணும். அடுத்து என்ன சொல்றான்? உராய்வு விசை பூச்சியம். ஸோ கப்பின உராய்வு விசை பூச்சியம் இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு என்ன விளங்கும் அப்படின்னு சொன்னா, நீங்க படிச்சிருப்பீங்க உராய்வு விசை எப்ப பேசிக்கா தாக்கும்னு சொன்னா ஒரு இயக்கத்தை எதிர்க்கிற மாதிரி தான் வந்து உராய்வு விசை தாக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஜூ என்ற விதத்துல இயங்குற பொருள் கொஞ்ச தூரம் போய் ஓய்வுக்கு வருது அப்படின்னு சொன்னா அங்க என்ன நிகழுதுன்னு சொன்னா ஏதோ ஒரு விசை அந்த பொருள் வச்சுக்கிற இயக்க சக்தியை எதிர்க்கிறதால, சரியா? எதிர்க்கிறதால அந்த ஆரம்ப இயக்க சக்தி ஏதோ ஒரு சக்தியா மாற்றப்பட்டதால அந்த பொருள் ஓய்வுக்கு வருது. அப்ப அங்க என்ன சக்தியா மாற்றப்பட்டிருக்கும்? அவர் கேள்வியில வேற எதுவுமே மென்ஷன் பண்ணலன்னு சொன்னா உராய்வு விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலையா மாற்றப்பட்டிருக்கும். எஃப் இன்ஜர். நாங்க இதே மாதிரி ஒரு கேள்வி எங்கிற எம்சிக்யூ குயிசங்களையோ பார்த்தனாங்க இயக்க சக்தி ஹீட் சக்தியா, அதாவது
இயக்க சக்தியை வந்து ஹீட் எனர்ஜியா மாற்றப்பட்டிருக்கு, வெப்ப சக்தியா மாற்றப்பட்டிருக்கு. அப்ப இங்க எஃப்எக்ஸ் வராம இயக்க சக்தி எம்எஸ் டீட்டாவோ அல்லது வேறு ஏதோ கொண்டு வந்து கொள்ளும். ஸோ எங்களுக்கு ஒரு பொருளின் சக்தி இன்னும் ஒரு சக்தியா மாற்றப்படைய ஓய்வுக்கு வரும். ஸோ இங்க ஒரு உராய்வு செயற்குமா இருந்தா உராய்வு விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலையா மாற்றப்பட்டிருக்கு. அப்ப இருக்கிற சக்தி உராய்வு விசைக்கும் ஒரு இழப்பா போகும் ஒரு ஃபார்மட்ல. அந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு விஷயம் நிகழ்ந்திருக்கலாம். நேர்கோட்டு இயக்கத்துல விசைதர விசையின் திசையில் பொருள் அசைந்த தூரம் மாதிரி கதைக்கிற மாதிரி மட்ட இயக்கம் என் கப்பில உராய்வு இருந்தா டோ உராய்வுக்கு பதிலாக டோ தர திரும்பின கோணம் சொல்லி கதைப்போம் மட்ட இயக்கத்துல. அதாவது சுழற்சி இயக்கம். இது என்னது? நேர்கோட்டு இயக்கம். இது வந்து சுழற்சி இயக்கம் கதைப்போம். சரியா? அப்ப டோ இன்டு டீட்டாவும் பூஜ்ஜியமாம். இதை சொல்றதுக்காகத்தான் அவன் இந்த 2 பாயிண்ட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கான். ஸோ கேள்வி வாசிக்க எனக்கு அது விளங்க வேணும். எதுக்காக அந்த விஷயம் மென்ஷன் பண்ணியிருக்கான்? ஒருவேளை ஒரு ஆள் விஷயம் இருக்குன்னு சொன்னா அப்படி வந்திருக்கும், திணிவு இருக்குன்னு சொன்னா அப்படி வந்திருக்கும் என்ற மாதிரி விஷயங்கள் இருக்குது. அடுத்தது இவ்வளவுதான் கேள்வியில சொல்லப்பட்ட விஷயம். சரியா? இவ்வளவு விளங்கியிருக்குமே நம்ம. ரைட்டா பிள்ளைகள்? ரைட். ஸோ ஒருத்தரும் இல்ல டிஸ்கஷன்ல சொன்னான் இருக்கிற மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கேன். குட், ஓகே, ரைட். இவ்வளவும் சரி. முதல்ல கேள்வியை வாசிக்கிறேன். ஏ பாட்டுல இந்த பகுதிக்கு கப்பியின் திணிவும் சுழற்சி இயக்கத்துக்கான உராய்வு செய்யும் புறக்கணிக்கத்தக்கது இல்லை என்று சொல்லி எடுத்துக்கொண்டு மொத்த திணிவு எம்ஐ உடைய கேப்சியூல் ஓய்வில் இருந்து விடுவிக்கப்படுதாம். கேப்சியூல் மேலே இருந்து ஆரம்ப பக்கம் பூச்சியத்தோட விடுவிக்கப்படுதாம். சக்தி காப்பு விதியை பயன்படுத்தி எச்சாளத்துக்கு போன பின்னர் கப்சியூலின் கதிக்கான கோவை. ரொம்ப சின்ன கேள்வி ஹெச். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, நீங்க பார்த்துருக்கீங்க. இந்த கேள்வியை செய்யறதுக்கு வந்து 2-3 மெத்தட்ஸ் இருக்கு. அப்படி இறுதி தானே, இறுதி வேகம் கேட்டவன் போன தூரம் தெரியும், ஆர்முகள் தெரியும். என்ன ஈக்குவேஷன்? வி ஸ்கேட் சமம் யூ ஸ்கேட் பிளஸ் 2as போட்டிங்கன்னு சொன்னா நேர குறைக்கம் வரும் ரொட்டுக்குள்ள 2gh. விட வரும் ஆனா மார்க்ஸ் வராது. ஏன் சொல்லுங்க அப்போ? கேள்வியில தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்கான் சக்தியின் காப்பு விதியை பயன்படுத்தி. ஸோ நீங்க சக்தி காப்பு விதியை பயன்படுத்த போறீங்க. சரியா? முதல் பார்ட் சக்தி காப்பி. ஸோ சக்தி காப்பி விதி நீங்க பயன்படுத்துறதுக்கு என்னென்ன சொல்லிட்டாங்கன்னு சொன்னா, ஆரம்பத்துல என்ன சக்தி எனக்கு இருக்கணும், இறுதியா என்ன சக்தி இருக்கணும் வந்து எனக்கு தேவை. ஸோ ஆரம்பத்துல என்ன சக்தி இருக்குன்னு சொல்லி நான் பார்க்கிறேன். ஸோ நான் பூஜ்ய சக்தி மட்டமா வந்து எடுத்துக்கொள்ளுவேன். ஸோ நான் என்ன செய்யறேன், கடைசியா வந்த நிலைமையை பூஜ்ய சக்தி மட்டமா எடுத்துக்கொள்றேன். 0 பொட்டன்ஷியல் லெவலா எடுத்துக்கொள்றேன் பூஜ்ய சக்தி மட்டம். இதை எடுத்துக்கொண்டேன்னு சொன்னா ஆரம்ப சக்தி. ஆரம்ப சக்தின்றா என்ன? மேல கப்பி நிக்கக்குள்ள. அப்ப மேல சக எம்ஜிஹெச் என்ற சக்தி இருக்க போகுது. எம்ஜிஹெச் என்ற சக்தி இருக்க போகுது. அதை விட வேகம் இல்லை. ஸோ ஹாஃப் எம் ஸ்கொயர் பூஜ்ஜியமா இருக்குது. மேலே எந்த சக்தியுமே இல்லை வேற. இயங்கல தானே பொருள் பூஜ்ஜியம். சரி, இப்ப கீழே வருது. சரியா? கீழே வந்தா என்னென்ன சக்தி இருக்கும்? கீழே வரைக்கும் எம்ஜிஹெச் வந்து பூஜ்ஜியம் ஆயிட்டு கீழே ஒரு வேகம் இருக்க போகுது ஹாஃப் எம் டி ஸ்கொயர். எதுக்கு? இந்த பொருள் பொருள் வி என்ற வேகத்தோட சுத்தமா இருந்தா எங்களுக்கு தெரியும் வி சமன் ஆர் ஒமேகாவின் படி கப்பி ஒமேகான்ற கோணத்துல சுத்தும். அப்ப அதுக்கு ஒரு சக்தி இருக்கும் ஹாஃப் ஐ ஒமேகா ஸ்கொயர். அதை விட நான் சொன்னா உராய்வு விசை இருக்குமா இருந்தா, உராய்வு விசை இருக்குமா இருந்தா டோ இன்டு டீட்டான்ற ஒரு சக்தியாகவும் மாற்றப்பட்டிருக்கும். அப்படி ஆரம்பத்தில் இருந்த சக்தி இவ்வளவு சக்தியுமா இப்ப மாற்றப்பட்டிருக்கும். ஸோ இது அடிப்படையான விஷயம். இப்ப நான் கேள்வி என்ன சொல்றாங்க, எனக்கு கேள்வியில் என்ன சொல்றாங்கதான் முக்கியம். ஸோ இந்த பார்ட் செய்யக்குள்ள திணிவு பூஜ்ஜியம். திணிவு பூஜ்ஜியம்னு சொன்னா சுழற்சிக்கப்பட்ட சக்தி பூஜ்ஜியம். ஸோ இது பூஜ்ஜியம். அதே மாதிரி உராய்வு விசை பூஜ்ஜியம். ஸோ டோ பூஜ்ஜியம். ஸோ இதுவும் பூஜ்ஜியம். ரெண்டு எடுத்தோம்னு சொன்னா ஆரம் சக்தி என்னவா இருக்க போகுது? எம்ஜிஹெச்சா இருக்க போகுது. இறுதி சக்தி ஹாஃப் எம் ஸ்கொயரா இருக்க போகுது. ஸோ வேகம் வந்து ரொட்டுக்குள்ள 2gh வரும். ஐடியா இவ்வளவுதான். ஸோ இப்போ உங்களுக்கு கேள்வியை பத்தின ஒரு பேசிக்கான ஐடியா வந்திருக்குமான்னு நம்புறேன். அடுத்தது எச்சாளத்துல கோணக்கதி. ஸோ கோணக்கதி எப்படி? வி சமன் ஆர் ஒமேகா. ஸோ ஒமேகா சமன் ஒன்றின் கீழ் ஆர் இன்டூ வி. விக்கு பதிலாக ரொட்டுக்குள்ள 2gh. ஸோ நீங்க எல்லா ஸ்டெப்ஸையும் பார்த்துக்கொள்ளுங்க. எஸ்ஐக்கள் இதான ஸ்டோ நீங்க ஸ்டெப்ஸை கட்டாயம் பார்த்துக்கொள்ளுங்க. ஸ்டெப்ஸை கட்டாயம் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ நீங்க இந்த இயக்க சக்தி ஈக்குவேஷன் எழுதுறதுக்கு மார்க்ஸ் வரும். இதை சமப்படுத்த மார்க்ஸ் வரும். சம்டைம்ஸ் இதுக்கும் ஒரு மார்க்ஸ் வரலாம். அதே டைம் கீழேயும் ஒரு மார்க்ஸ் போகலாம். சரியா? அடுத்த பாட்டுக்கு போறதுக்கு முதல்ல நான் ஒரு முக்கியமான விஷயம், எஸ்ஐக்கள் வாசிக்கக்குள்ளேயே கேள்வி இதை நோக்கி போகுதுன்ற ஒரு ஐடியாவை மைண்டுக்கு ரஃபா எடுத்துக்கொள்றேன். ஓகேவா?
ரைட். அடுத்த பி பார்ட். சரியா? பி பார்ட்டு போ. கப்பியின் திணிவு எம்மானது புறக்கணிக்க தகாததாகவும். ஓகே, இப்ப சொல்றான் எம் பூஜ்ஜியம் இல்ல. எம் பூஜ்ஜியம் இல்லைன்னு சொன்னா நான் ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்துட்டேன். எம் பூஜ்ஜியம் தான் சுழற்சிக்கப்பாடு சக்தி பூஜ்ஜியம். ஆனா பூஜ்ஜியம் இல்லை. அப்ப என்ன சொல்லலாம்? இப்ப கப்பிக்கு ஹாஃப் பை ஒமேகா ஸ்கொயர் என்ற ஒரு இயக்க சக்தி இருக்க போகுது. விளங்குதா? அப்ப இந்த சக்தி காப்பு விதி என்ற ஈக்குவேஷன்ல எனக்கு ரெண்டாவது சூழ்நிலைக்கு இது பூஜ்ஜியம் இல்லை, பி பாட்டுக்கு இது பூஜ்ஜியம் இல்லை. அதுல திணிவு புறக்கணிக்கத்தகாததாம். சுழலும் அச்சை பற்றி கப்பியின் சடத்துவ திருப்பம் இருக்காம். ஓகே, சடத்துவ திருப்பம் சொல்லிட்டான். அப்ப எனக்கு இப்ப என்ன ஐ வரப்போகுது. உராய்வு விசைகளை புறக்கணித்த இந்த கேள்விக்கு உராய்வு விசை இல்ல. ஓ, அப்ப என்ன சொல்லலாம்? உராய்வு விசை இல்லைன்னு சொன்னா உராய்வு விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை இல்ல, பூஜ்ஜியம். சோ இது பூஜ்ஜியம் தான் பி பாட்டுக்கு. மறுபடியும் செய்க. மறுபடியும் சக்தி காப்பீடு நாங்கள் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். ஆரம்ப சக்தி எம்ஜிஹெச் எல்லாமே கேபிட்டல் எம் பண்ணிக்கிறேன்னா சாரி, எம்ஜிஹெச் ஆஃப் எம் வி ஸ்கொயர் இருக்க போது, அதை விட ஹாஃப் பை ஒமேகா ஸ்கொயர் இருக்க போது, பிளஸ் உராய்வுக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை. ஆனா அது பூஜ்ஜியம் ஆயிட்டு. சரியா? சோ அதை பார்க்க தேவை. ஸோ இந்த ஈக்குவேஷனா நீ சுருக்கி கொடுத்தீங்களா? சரியா? பிசிக்ஸ் இவ்வளவுத்தோடயே முடிஞ்சது. மிச்சம் நீங்க சுருக்கி கொடுக்குற வேலை தான். கேபிட்டல் எம்ஜிஹெச் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் எம் வி ஸ்கொயர் பிளஸ் half by half mr square. ஒமேகாக்கு பதிலாக என்ன செய்யலாம்? v சமம் ஆர் ஒமேகாவே v ஸ்கொயர் என்கள் ஆர் ஸ்கொயர். ஏன்னு போனால் எனக்கு வேகம் தான் தேவை. ஸோ ஒரே ஈக்குவேஷன்ல வேகமும் இருக்கு, போன வேகமும் இருக்கு. ஸோ ரெண்டை வச்சிருந்தா எனக்கு கேள்வி செய்ய கஷ்டம். ஸோ நான் என்ன செய்யறேன்? ஒமேகாவை வியா மாத்திடுறேன். ஸோ சுருக்கினீங்கன்னு சொன்னா கேபிட்டல் எம்ஜிஹெச் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் எம் வி ஸ்கொயர் பிளஸ் இங்க ஒரு முக்கியமான விஷயம், இது கப்பின்ற திணிவு வந்து சிமோலெம்மா. ஏன் கப்பின்ற சடுத்துவ திருப்பம் ஹாஃப் எம் ஆர் ஸ்கொயர், பட் அந்த எம்ன்றது சின்ன. ஆகவே இந்த ஆர் ஸ்கொயர் இந்த ஆர் ஸ்கொயர் வெட்டுப்பட்டா ஒன்றுங்கள் 4 எம் கப் பி ஸ்கொயர். இதுல நீங்க என்ன செய்யணும்? பிஏ கண்டா சரி. ஸோ 4 எம்ஜிஎஸ் ஃபுல்லா 4 பெருக்கி வரும். 2m பிளஸ் எம் பி ஸ்கொயர்டை பொது எடுக்கலாம். ஸோ வி வந்து தொட்டுக்குள்ள 4 கேபிட்டல் எம்ஜிஹெச்னுக்கு 2m பிளஸ் சிமோல் எம் வரப்போகுது. இதான் ஆன்சர். இது பியில பிளஸ் பார்ட். அதே மாதிரி ஒமேகாவையும் காண சொல்லி போட்டிருக்கோம். ஒமேகா நேரம் சொல்லலாம். பி கண்டம்னு சொன்னா ஒன்றின்கள் ஆர் இன்டு ஒமேகா 4 எம்ஜி ஹெச்ஓவை 2m பிளஸ் சிமோல். இவ்வளவு தான் பிள்ளைகள். ரொம்ப நாங்க சரியா யோசிச்சிட்டோம்னு சொன்னா அங்கால போறது ஈஸி. சரியா? ஓகே, பி பார்ட் முடிச்சிட்டோம். பட் பாத்தீங்களா சரியா இருந்தா அங்க பி பார்ட் முடிச்சிட்டோம். சரியா? இப்போ நான் சி பாட்டுக்கு வரேன். ஸோ ஒரு நிமிஷம் நான் கீழே தனியாக கட் பண்ணி அடிச்சுட்டு வரேன். கிளியருக்கு மேலே போயிட்டு வரேன். உங்களுக்கும் காட்டுறது கஷ்டம். ஸோ ரைட். செய்முறை நிலைமைகளில் கப்பியின் தீர்வு எம்மும். ஓகே, எம் இருக்கு. அப்போ ஹாஃப் ஐ ஒமேகா ஸ்கொயர் இருக்க போகுது இப்போ. சரியா? ஸோ நான் இதையும் கீழே எடுத்துட்டு வரேன். ரைட்டா? ஓகே. அப்போ இது இருக்க போது ஹாஃப் ஐ ஒமேகா ஸ்கொயர். அதே மாதிரி ஒரு உராய்வு கப்பியும் உராய்வும் புறக்கணிக்கத்தக்கதல்ல. ஓகே, அப்ப சி பாட்டுக்கு இது பூஜ்ஜியம் இல்லை, டோவும் பூஜ்ஜியம் இல்லை, உராய்வு பூஜ்ஜியம் இல்லை. ஸோ டோ இன்டிட்டா பூஜ்ஜியம் இல்லை. அவ்வளவுதான். ரைட் சொல்லிட்டு டோ எஃப்ஐ ஏற்றுது என்று சொல்லுது. ஓகே, உராய்வு விசை டோ எஃப் என்ற உராய்வு விசை இருக்கா? அப்ப எனக்கு தெரிஞ்சு டோ எஃப் இன்டு டிட்டா தான் இருக்கு. நான் டோ என்று சொல்லி சும்மா போனான். ஸோ டோக்கே ஒரு கணியம் தாராங்க. டோ இல்லை, டோ எஃப்னு சொல்லி பாவி. அப்ப எனக்கு இப்ப நேர தெரியும் சக்தி காப்பு விதி. இந்த சக்தி இவ்வளவு சக்திக்கும் சமனா இருக்க போகுது. ஐடியா இவ்வளவுதான். என்ன கேள்வி கேட்கிறான்? தீட்டா நோட் ஆரியன் கோணத்தினால் சுழன்ற பின்னர் உராய்வு முறுக்கத்துக்கு எதிராக செய்யப்படும் வேலை. அதுதான் நாங்க என்ன செஞ்சிட்டோம்? ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோமே. டோ எஃப் இன்டூ தீட்டான்னு சொல்லி. இதுக்கு மேல என்ன பிரச்சனை? அதைத்தான் நாங்க ஏற்கனவே நாங்க முதலே இருந்தே முதலாவது பாட்டு நாங்க கேள்வி யோசிக்கக்குள்ளேயே உராய்வு விசை இறுக்கமா இருந்தா அதுக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை இப்படித்தான் இருக்குன்ற ஒரு ஐடியாவெல்லாம் நாங்க என்ன செய்யணும்? கேள்வியை சொல்லித்தான் வந்து இதுக்கான விடையா இருக்கும். டோ எஃப் இன்டு தீட்டாவா இருக்கு. ஸோ அடுத்த பார்த்து வச்சுப்போம். இந்த நிலைமைகள்ல A12 வேகத்தை ஒமேகாவை காட்டும். ஐடியா என்னது? சக்தி காப்பீடு எம்ஜிஹெச் எதுக்கு சமயம் இருக்க போது? இறுதியா வர சக்திக்கு ஹாஃப் எம்டி ஸ்கொயர் பிளஸ் ஹாஃப் ஐ ஒமேகா ஸ்கொயர். ஐக்கு பதிலாக என்ன செய்யலாம்? எம்ஆர் ஸ்கொயர்
இன்டூ ஒமேகா ஸ்கொயர் பிக்கு பதிலாக ஆர் ஸ்கொயர் போடலாமா? நான் ஒரே ஸ்டெப்பில் எழுதி காட்டுறேன். நீங்கள் தேவைன்னு சொன்னால் இன்னும் ஸ்டெப் எழுதி காட்டு. டோ எஃப் இன்டூ டீட்டா. ஓகேவா? ரைட். இப்போ என்ன செய்ய போகிறேன்? எனக்கு பிஏ இழுவை மாதிரி பிசிக்ஸ் இந்த ஸ்டெப்போடையே முடிஞ்சுதா? பிசிக்ஸ் அந்த ஸ்டெப்போட முடிஞ்சுது. நீங்கள் இனி அதை இழுவை மாற்றி கொடுக்கணும் வேகத்தை. ரைட், செக் பண்ணுவோம் வாங்க. ஸோ டோ எஃப் இல்லாமல் அங்கே போயிட போதும். எம்ஜிஹெச் மைனஸ் டோ எஃப் இன்டூ டீட்டா யா சமன் ஹாஃப் எம் டி ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் எல்லாம் விட்டுப்பட்டா ஒன்றின்கள் நாளாலே சிமோல் எம் டி ஸ்கொயர். ரைட்டா பிள்ளைகள் இவ்வளவுதான். ஸோ நான் என்ன செய்கிறேன்? ஃபுல்லாக நாலு பெருக்கி வேலைகளை பார்க்குறேன். ஸோ நீங்கள் பி ஸ்கொயர் நேரல்வை பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 எம்ஜிஹெச் மைனஸ் டோ எஃப் இன்டூ டீட்டா ஓவர் 4. ஸோ 2 கேபிட்டல் எம் பிளஸ் சிமோல் எம் வந்து வரும். ஸோ பியை கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னால் இது ரூட்டுக்குள்ளே வரப்போகுது. ஸோ இது சரின்னு சொன்னால் ஒமேகா ஒன்றின்கில் ஆர் இன்டூ பி, பிக்கு பதிலாக இதை கொண்டு போட்டிங்கன்னா சரி. ஆனால் சரியா இவ்வளவும் உங்களுக்கு விளங்கிக்கிற மாதிரி நான் நம்புறேன். ஒரே ஐடியா, ஆரம்ப சக்தி இறுதி சக்திக்கு சமனா இருக்கு. இங்க ஒரு சின்ன பிரச்சனைக்கு என்னன்னு சொன்னா, உங்களுக்கு அது செய்யக்குள்ள கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. பட் நீங்க நிறைய கலையில் ப்ராக்டிஸ் பண்ண ஒரு ஐடியா வரும். இந்த ஜி ஹெச் டோ எல்லாம் வந்து கேள்வியிலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனா டீட்டா நான் வச்சேன். நான் தான் டீட்டா வச்சேன். டீட்டாக்கு எனக்கு மீனிங் வேணுமே. டீட்டான்னு சொன்னா என்னன்னு சொல்லி, டீட்டான அவன் என்ன சொன்னவன் சொல்லல. கேள்வி எச் என்ற தூரத்துக்கு போகைக்குள்ள, சரியா? எச் என்ற தூரத்துக்கு போகைக்குள்ள கப்பி எவ்வளவு தூரம் திரும்பி இருக்குன்னு எனக்கு தேவை இப்ப. ஓகேவா? இந்த பொருள் எச் என்ற தூரத்துக்கு போகைக்குள்ள கப்பி எவ்வளவு தூரம் திரும்பி இருக்குன்றது எனக்கு தேவை. அதான் டீட்டா. ஓகேவா? ஓகேவா? ஆனா என்னால சொல்லிடும். ஓகே, வடிவ பாருங்க. கப்பி 2πr என்ற தூரம் போய்க்குள்ள 2π என்ற ஒரு கோணத்தை திரும்பி இருக்கும். என்னன்னு சொன்னா, கப்பி ஒரு முழுமையான வட்ட இயக்கத்தை ஆற்றைக்குள்ள அது முழுமையா 360 பாகையால சுத்தி இருக்கும். அப்ப 2πr என்ற தூரம் போய்க்குள்ளே அந்த பரிதி வழியே, சாரி, அந்த வட்டத்தின் வழியே இருக்கிற தூரம் 2πr, அந்த தூரத்தால கீழே போகுதுன்னு சொன்னா இந்த மீனிங் ஒரு முழு வட்டத்தை சுத்துதுன்னு சொன்னா ஒரு புள்ளி முழு கோணத்தை சுத்தி இருக்கு. அப்ப எனக்கு எஸ் தூரம் போய்க்கல டீட்டா ஆகும். நேர சொல்லலாம் இப்படி. 2πr தூரம் போய்க்கல 2π என்ற கோணம் திரும்பும்னு சொன்னா எஸ் தூரம் போய்க்கல எச்சின் கீழ் ஆறுன்ற கோணத்தால திரும்பி இருக்கும். அப்ப நான் இப்ப டீட்டாக்கு என்ன செய்யணும்? டீட்டாக்கு டீட்டாக்கு எனக்கு கணியம் வேணும். கண்டுபிடிச்சிட்டேன். 4 கேபிட்டல் எம்ஜிஹெச் மைனஸ் 2f இன்டூ ஹெச் ஓவர் ஆர் ஓவர் 2 கேபிட்டல் எம் பிளஸ் சிம்பால் இப்படியா இருக்கு. ஸோ ஒமேகாவும் அதுக்கேற்ற மாதிரி கொடுக்க வேண்டியிருக்கு. ஓகேவா? இவ்வளோதான். ரைட், நாங்கள் இப்போ எத்தனை கேள்வி முடிச்சிட்டோம்? சி மட்டும் முடிச்சிட்டோம். சியில் செகண்ட் பார்ட். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 மார்க்ஸ் கிட்ட நாங்கள் முடிச்சிட்டோமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, கேள்வியில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கேள்வியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி நான் யோசிப்பேன். ஸோ ஸோ அது வாசிக்கக்குள்ளேயே கேள்வியில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எனக்கு மைண்டில் வரணும், உங்களுக்கும் வரணும். வந்துட்டா அதை வச்சு நான் சில விஷயம் யோசிச்சுட்டேன்னு சொன்னா சரியா? பிறகு கேள்விக்கு போகிறேன். ஸோ விளங்கி கொள்ளுங்க ஃபர்ஸ்டா என்ன சொல்லுவார், ஆனால் என்ன எங்க கூட்டிட்டு போறான் என்றதான். அவ்வளவுதான். தேர்ட் பார்ட். இக்காலம் எஸ் நோட்டுக்கு கீழ் நோக்கி சென்ற பின்னர் கேப்சியூல் குழாயின் அடியை அடைந்து நிற்கிறது. எனினும் கப்பி உராய்வு முறுக்கத்துக்கு எதிராக தொடர்ந்து சுழல்கிறது. கேப்சியூல் நின்ற பின்னர் கப்பி மேலும் எவ்வளவு சுற்றுக்களின் எண்ணிக்கை? ஓகே, அதையும் சக்தி காப்பீடு. ஸோ நான் தேர்ட் பார்ட் செய்யணும்னா கேள்விக்கு வரங்க வடிவா பாருங்க. என்ன சொல்றான்? மேல கப்பி இருக்குது, சாரி கேப்சியூல் இருக்குது. ஸோ கப்பியில இணைக்கப்பட்டிருக்கு. அது என்ன செய்ய போகுது? கீழே எச்சென்ற ஆழத்துக்கு வந்து நிலத்துல அடிக்க போதாம். ஓகேவா? நிலத்துல அடிச்சோன்னா இந்த கப்சியூல் என்ன செய்யும்? அடிச்ச வேகத்துக்கே நின்றும். மேலே இருந்து வர்ற கேப்சியூல் நிலத்துல அடிச்ச வேகத்துக்கே கீழே வர கேப்சியூல் நின்றும். ஆனா கப்பி உடனே நிக்காது. என்ன செய்ய போகுது? சுத்தி கொண்டு நிக்க போகுது. யோசிச்சு பாருங்க இருக்கா.
கேப்சியூல் கீழே வந்து அடிச்சோம்னா அடிச்ச வேகத்துக்கு கேப்சியூல் நின்றும். கேப்சியூல் நின்றும் ஆனா கப்பி நிக்காது, கப்பி சுத்தி கொண்டிருக்கும். விளங்குதா? கப்பி சுத்தி கொண்டிருக்கும். ஏன் அது நிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும். அது வரைக்கும் கேப்சியூலும் இந்த கேப்சியூலும் கப்பியும் கட்டித்தொங்க விடப்பட்ட இழை வந்து என்ன செய்யும்னு சொன்னா சுருங்கும். மீன்ஸ் தொய்யும். சரியா? டைட்டானிக்காது, இழை வந்து தொய்யும். அப்ப கப்பி கொஞ்ச நேரம் சுத்தி போட்டு தான் என்ன செய்யணும்னு சொன்னா ஓய்வுக்கு வரும். ஓகே, இப்ப கேட்டது வந்து சுத்துற கப்பி ஓய்வுக்கு வர்றதுக்கு இடையில எத்தனை தரம் சுத்தும், அது கேள்வி. ஆனா இப்ப நான் யோசிக்க வேண்டியது, சுத்துற கப்பி எதுக்கு முதல் ஓய்வுக்கு வரணும்? அப்படி ஒரு இஷ்யூ இருக்கு தானே. அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னா கேள்விக்கு போயிடலாம். ஏன் சுத்துற கப்பி ஓய்வுக்கு வர போகுது? இயங்குற பொருள் எப்படி ஓய்வுக்கு வரும்? இயங்கைக்குள்ள வச்சுக்கிற சக்திய வேறொரு சக்தியா மாத்திட்டேன்னு சொன்னா ஓய்வுக்கு வரும். அதே மாதிரி சுத்தைக்குள்ள அது வச்சிருக்கிற சக்திய, என்ன சக்தியை வச்சிருக்க போது? ஹாஃப் ஐ ஒமேகா ஸ்கொயர்னு சக்தியை வச்சிருக்குது. அது இன்னும் ஒரு சக்தியா மாத்தணும். அது இங்க என்ன சக்தியா மாத்துது? எனக்கு தெரியும், ஏற்கனவே உராய்வு சேர்க்கைன்னு சொல்லி கேள்வியில சொல்லிட்டான். அப்ப உராய்வு சக்தியா மாத்தும். அப்ப உராய்வு சுழற்சி இயக்கத்துக்கான உராய்வு என்னது? முறுக்கம் தர டோ எஃப் இன்டூ எச் நோட் என்ற தூரம் போய்க்கல டீட்டா நோட் என்று வைக்கிறேன். அந்த டீட்டா நோட்டும் எனக்கு தெரியும், அவ்வளவு தெரியும். கண்டுனாங்க டீட்டா வரைக்கல எச்சின்கிள் ஆர்ன்னு சொன்னா எச் நோட் என்ற தூரம் போய்க்கல எச் நோட் என்கிள் ஆரா இருக்குமா? ரைட். இப்ப கேட்டது எத்தனை நேரம் சுத்துமன்றது. அப்ப இந்த ஈக்குவேஷனை வச்சு கொண்டுதான், ஹாஃப் ஐ ஒமேகா ஸ்கொயரை வச்சு கொண்டுதான் ஏதோ ஒரு விதத்துல நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா என்னத்தை காண போறேன்? எத்தனை நேரம் சுத்துன்றதை காண போறேன். எப்படி காணலாம் யோசிப்பாங்க. எனக்கு ஐ தெரியும், ஒமேகா தெரியும், டோஎஃப் தெரியும், ஆர் தெரியும், எச் நோட் அல்லது டீட்டா நோட். எச் நோட்டும் சரி, டீட்டா நோட்டும் சரி. டீட்டா நோட்டுன்னு சொன்னா என்ன? எவ்வளவு கோணம் திரும்பும்ன்றது. எச்ன்றது எவ்வளவு தூரம் போகும்ன்றது. இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று எத்தனை நேரம் சுத்தும்ன்றது சார்பா யோசிக்கலுமா? எஸ். ஒருக்கா சுத்தினா 2π என்ற கோணம் சுத்தும். ஓகே, பாருங்க, ஒருக்கா சுத்தினா 2π என்ற கோணத்தால சுத்தும். ஆகவே டீட்டா நோட் என்ற கோணம் சுத்துறதுக்கு எத்தனை நேரம் சுத்த வேணும்? அவ்வளவுதான். விளங்குதா? அப்ப இது டீட்டா நோட் என்ற கோணத்தை நான் என்ன செய்யலாம்? ஒருக்கா சுத்தினா 2π என்ற கோணத்தால சுத்தும்னு சொன்னா என் டைம் சுத்துதுன்னு சொன்னா அந்த எண்ன்றது என்னது? ஓய்வுக்கு வரும் வரைக்கும் சுத்துறதுக்கான எண்ணிக்கை என் சார்பில் போடுறேன். விளங்குதா? டீட்டா நோட் என்ற கோணம் சுத்தினா ஓய்வுக்கு வரும்ன்றது எனக்கு தெரியும். அப்படின்னு சொன்னா அப்படின்னு சொன்னா அது எத்தனை நேரம் சுத்த வேணும்? என்னால பெருக்கி வரும். என் எத்தனை நேரம் சுத்துதோ அது என் என்பது சுட்டுக்களின் எண்ணிக்கை. அப்ப இப்ப எனக்கு என்ன தெரியும்? எல்லாம் ரைட். எனக்கு இப்ப கேள்வி ஓகே ஆயிடுச்சு. ரைட்டா? ஹாஃப் ஐக்கு பதிலா எம் ஆர் ஸ்கொயர் பை டூ, ஒமேயாக்கு பதிலா ஒரு பெரிய ஒரு ஈக்குவேஷன் வச்சிருந்தாங்க பி. ஸோ ரைட், ஒன்றின் கீழ் ஆர் இன்டூ பி. ரைட். ஸோ ரொட்டுக்குள்ள 4 இன்டூ கேபிட்டல் எம்ஜிஹெச் மைனஸ் டோ எஃப் இன்டூ இங்க ஹெச்ன்னு சொல்லி எல்லாம் வராது. ரைட்டா? ஹெச்ன்னு சொல்லி எல்லாம் வராது. நீங்க என்ன செய்யுங்க, நான் இப்போ உங்களுக்கு எஸ் நோட் அதெல்லாம் எஸ் நோட்டுங்களா அல்ல நீங்க 2πன்னு சொல்லி போட்டுக்கணும். ஸோ போட்டு உங்களோட வேலை சுருக்கி இந்த ஆன்சர் எடுக்கிறது, அவ்வளவுதான். சரியா? சுருக்கி இந்த ஆன்சரை உங்களுக்கு எடுக்கும். நீங்க ஒமேகா ஸ்கொயர்ல வச்சு செய்யறீங்கன்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை. ரைட்டா? ஒமேகா ஸ்கொயர் தானே, ஸோ மாத்திட்டு அங்கால 2πn இன்டூ டோ எஃப். இதுதான் வந்து ஐடியா. இது வந்து ஒமேகா ஸ்கொயர்ன்றதால நான் ஃபுல்லா ஸ்கொயர் பண்ணிவிடுறேன். ஸோ வந்து ஹாஃப் ஐ சரி, ஒமேகா ஸ்கொயர். ஸோ இதுவும் வந்து ஸ்கொயர்டா மாறிடும், இதுவும் இப்படியே சும்மா மாறிடும். ஓகேவா? ரைட், எல்லாம் ஓகே. இந்த ஆர்ஆர் எல்லாம் வெட்டுப்பட்டுரும். எல்லாம் வெட்டுப்பட்டுது அப்படின்னு சொன்னால் சுருக்கி காட்டுறேன் பாருங்க. ஜஸ்ட் ஸோ
எம்மின் கீழ் 4 இருக்கு. இந்த ஆஸ்கர் வெட்டு போட்டோம். எம்மின் கீழ் 4. இங்கே ஒரு 4 மொத்தமா எம்ஜிஹெச் மைனஸ் ஓஎஃப் இன்டூ எச் நோட்டின் கீழ் ஆர் 2 கேபிட்டல் எம் பிளஸ் ஸ்மால் எம் சமன் 2 பை என் இன்டூ டோ எஃப். எனக்கு என் தானே தேவை. அப்போ 2 பை டோ எஃப் மெட்ட பக்கம் மாற்றி விடுறோம். ஓவர் 2 பை டோ எஃப். ஓகேவா? இப்படி ஒரு ஆன்சர் வரும்னு நினைக்கிறேன். சுருக்கினது சரின்னு சொன்னா இப்ப தான் 2 பை டோ எஃப். மற்றது 4 மாலும் வெட்டுப்பட்டோம்னு நினைக்கிறேன். இந்த 4 மாலும் வெட்டுப்பட்டோம். இங்க ஒரு 4 இருக்கு, இங்க ஒரு 4 இருக்கு. சரியா? ஓகே. இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வர்றது கேள்வியின் ஐடியா ரொம்ப சின்ன. இந்த ஸ்டெப்போட பிசிக்ஸ் முடியுது. நிக்க போது அப்ப நான் என்ன செய்யணும்? அங்கால சுருக்கி எடுக்கிறது நம்மளோட வேலை. ஓகே பிள்ளைகள்? ரைட். கடைசி பார்ட். ஓகே, டி பார்ட்டா. ஸோ இப்போ எங்களுக்கு ஒரு 13 மார்க்ஸ் வந்துட்டு. கடைசி பார்ட். கெப்சியூல் குழாயின் அடியில் இருக்கும்போது திணிவு எம் நோட்டை உடைய ஒருவர் அதில் பிரவேசிக்கிறார். ஓகே. ஓகே, இது வேற பார்ட். கெப்சியூல் அதுண்ட ஆரம்ப திணிவு எனக்கு தெரியும் கேபிட்டல் எம். அதுக்குள்ளே பொறுத்தன் வாரான் அவண்ட திணிவு எம் நோட்டான். திணிவு மென்ஷன் பண்ணியிருக்கான். ஸோ திணிவு இங்க சொல்லப்பட்டதால திணிவு சம்பந்தமா கேள்வி ஏதாச்சும் வரலாம். எம் நோட்டை உடைய ஒருவர் அதில் பிரவேசிக்கிறார். கெப்சியூலை உயர்த்தி இருக்கும்போது கப்பி மாறா கோண கதியுடன் சுழல வேண்டியிருந்தேன். ஓகே. இப்ப கப்பிய மேல பிடிச்சு இழுக்கிறாங்க. மாறா கோணக்கதி ஒமேகாவோட சுழல வேண்டிய. கேட்ட கேள்வியே மாறா கோணக்கதியோட சுழல வேண்டும் எனின் கப்பை மீது பிரயோகிக்க வேண்டிய முறுக்கம் என்னவா இருக்கும்? ஓகே, ரைட். சரி, ஓகே. ஐடியா என்ன? மாறா கோணக்கதியோட சுத்தம். நான் கேட்கிறேன் இப்ப உங்கள்கிட்ட, ஒரு பொருள் மாறா வேகத்தோட இயங்க வேணும்னு சொன்னா என்ன நிபந்தனை? என்ன நிபந்தனை மாறா வேகத்துலன்னு சொன்னா? விளையல் விசை பூச்சியமா இருக்கணும். ஏன்? ஆரம்புகள் பூச்சியமா இருக்கணும். ஆரம்புகள் பூச்சியமா இருக்கணும்னு சொன்னா விளையல் விசை பூச்சியமா இருக்கணும். விளையல் விசை பூச்சியமா இருந்தா தான் மாறா வேகத்தோட இயங்கும். ஐடியா தான். அப்ப நான் செக் பண்ண வேண்டியது, இது மாறா வேகத்துல இயங்குறதுக்கு விளையல் விசை பூச்சியம்னு சொன்னா, மாறா கோண வேகத்துல இயங்குறதுக்கு சுழற்சி இயக்கத்துல விளையல் முறுக்கம் பூச்சியமா இருக்கும். விளங்குதா? விளையல் முறுக்கம் பூச்சியமா இருக்கும். ரைட். இப்ப நான் செக் பண்ண வேண்டியது, இங்க கப்பி பாவிக்கிற புறமுறுக்கம். கப்பி பாவிக்கு நான் இதை பிடிச்சு இழுக்கணும்னு சொன்னா இங்க இருந்தா பிடிச்சு இழுக்க போறேன். அப்படி இழுக்கிறதுக்கு நான் பாவிக்க வேண்டிய புற முறுக்கம். ஓகே, புற முறுக்கம் டோஎஃப்ன்றது அந்த தொகுதியில அந்த கப்பியில ஏற்கனவே, சரியா, ஏற்கனவே நான் இடஞ்சுழி பக்கமா பிடிச்சு இழுக்கணும்னு சொன்னா வலஞ்சுழி பக்கமா ஏற்கனவே இருக்கிற முறுக்கத்துக்கு சமனா இருக்குமா இருந்தா, சரியா, ஏற்கனவே உள்ள முறுக்கம் அதுக்கு சமனா இருக்குமா இருந்தா விளையல் முறுக்கம் பூச்சியமாயிரம் மாறா உணவகத்துல ஏனும். எப்படி நேர் கொடுக்கறத பாருங்க. நான் இதை இந்த பொருள்ல 100 நியூட்டன் என்ற விசை பிளஸ் இன்னும் ஒரு 50 நியூட்டன் என்ற விசை இன்னும் ஒரு 20 நியூட்டன் என்ற விசை தாக்குது. நான் இப்ப இந்த பொருளை மாறாவகத்தில் இயங்க பண்ண வேணும்னு சொன்னேன். உலையல் விசையை பூச்சியமாக்கும். அப்ப வலப்பக்கமா எவ்வளவு விசை இருக்கோ அதுக்கு சமணம் எதிரமான ஒரு விசையை எதிர்ப்பக்கம் கொடுத்துறாங்க. சரி, அப்ப எவ்வளவு? 100, 150, 170 நியூட்டன் என்ற விசையை எதிர்ப்பக்கமா கொடுத்தோம்னு சொன்னா உலையல் விசை பூச்சியம் மாறும்போது பூச்சியம் மாறாவகத்தில் இயங்கும். அதே தான் நான் இங்கேயும் செய்ய போறேன். இந்த பக்கமா எனக்கு ஒரு முறுக்கம் கொடுத்தா மாறா கோணவத்தில் இயங்க வைக்க வேணும்னு சொன்னா ஏற்கனவே வலஞ்சுழி பக்கமா அவ்வளவு முறுக்கம் இருக்குன்னு பார்த்தோம்னா சரி. ஓகேவா? ஓகே. அதுக்கு கேள்வியில ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உராய்வு புறமுறுக்கம் டோ தாக்குது. டோ எஃப். சரியா? டோ எஃப் தாக்குது. இது டோ இயா? சாரி, இது டோ இ. டோ எஃப் என்ற உராய்வு முறுக்கம் தாக்குது. உராய்வு முறுக்கம் என்ற என்ன? இயக்க திசைக்கு எதிர்ப்பக்கம். நான் பிடிச்சு கப்பிய இந்த பக்கம் இழுக்க போறேன்னு சொன்னா அதுக்கு எதிர்ப்பக்கமா தாக்குற விசைதான் உராய்வு முறுக்கம். அப்ப நான் வெளியில இருந்து டோ எஃப் என்ற ஒரு முறுக்கத்தை கொடுக்க வேணும். அதை விட வேறு என்ன முறுக்கம் இருக்குன்னு சொல்லி நான் இனி பார்ப்போம். முதலாவது உராய்வு விசையை எதிர்க்கிற முறுக்கம் டோ எஃப் நான் கொடுக்க வேணும். அதை விட வேறு என்ன முறுக்கம் இருக்குன்னா செக் பண்ணுவோம். பிளஸ். ஓகே, அதை விட எனக்கு வேற என்ன முறுக்கம்?
முறுக்குமண்டா என விசை தர விசையின் விசையில் விசைதாக்குற அந்த புள்ளிக்கான செங்குத்து தூரம். அப்படி பார்த்தேன்னு சொன்னா கப்பின மையம் அதுல இருந்து கேபிட்டல் ஆர் என்ற தூரத்தில் விசைகள் தாக்குது கேபிட்டல் எம் பிளஸ் எம் நோட் இந்த விசை தாக்குது. இந்த விசை தாக்கமா இருந்தா இந்த புள்ளி பெட்டி தாக்குற முறுக்கம் இந்த பக்கமா என்ன இருக்கும்? விசை தர எம் பிளஸ் எம் நோட் இன்டூ ஜி விசை தர விசைக்கான செங்குத்து தூரம் ஆறா இருக்கு. அப்ப இது வலஞ்சுழி பக்கம் தாக்குதுன்னு சொன்னா மாறா கோணக்கதில் இயங்க வைக்க வேணும்னு சொன்னா அந்த விசையை நான் தான் தாக்குவேன். அப்ப அதோட சேர்த்து எம் பிளஸ் எம் நோட் ஜி இன்டூ ஆர் என்ற முறுக்கத்தை நான் கொடுத்தனண்டா தான் அது மாறா கோணக்கதில் இயங்கும். காரணம் என்ன? இவ்வளோத்தையும் நான் கொடுத்தேன்னு சொன்னா வெளியே இருந்து இவ்வளோத்தையும் நான் கொடுப்பேன்டா தான் அதுல விளையல் முறுக்கம் பூச்சியமா வரும். விளையல் முறுக்கம் பூச்சியமா வந்தா மாறாபகத்திலே இயங்கும், மாறா கோணக்கதிலே இயங்கும். ஐடியா தான். இவ்வளவு தான் கேள்வி. 15 மார்க்ஸ். இடைக்க ரெக்கார்டிங்ஸ் கட் ஆயிடுது. ஸோ வந்து நான் கேள்வி யோசிக்கிறோம் சொன்னா அந்த கேள்வியில என்னத்தை கேட்டு எங்க கூட்டிட்டு போறான் என்றதை நான் முதல் யோசிக்கிறேன். ஓகேவா? அவ்வளவுதான். ஸோ இந்த கேள்வி உங்களுக்கு விளங்கிக்கும் நம்புறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தா நீங்க எனக்கு பர்சனல் மெசேஜ் பண்ணுங்க. ரைட்டா? மற்ற எங்களோட பஸ்ஸர்ல இணையாத யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தா நீங்க எங்களோட பஸ்ஸர்ல இணைஞ்சு டெய்லி குவிசஸ் அட்டன் பண்ணி கொள்ள முடியும். தேங்க்யூ.